இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவங்களுக்கு முட்டு கொடுக்க தான் போகிறேன். மேபி நீங்கள் நினைக்கலாம், பொய் சொல்கிறது எப்படி ஒரு குற்றமோ அதே மாதிரி உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல மறைக்கிறதும் ஒரு குற்றம். நண்பர்கள் மட்டும்தான் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னுடைய வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணாமல் சும்மா குறுக்கு முருட்டா அடித்து ஒரு 2-3 வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா வாய்க்கு வர்றது எல்லாத்தையும் பேசி சும்மா ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், கூகுளில் வர கண்டென்ட் எடுத்து சும்மா பேசி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர் மாதிரி நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய, நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பொலிட்டிக்கல் ரீதியாக சரியான கருத்துக்களை பேசக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணாமல், அதாவது அதனுடைய உண்மை பொருளை, உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறாம தெரிஞ்சுக்கிறாம ஒரு வீடியோ போடுறது வந்து ஒரு அபத்தமான ஒரு அரசியலாக தான் இருக்கும். சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி ஒரு சில செயல்கள் செய்யறதுனால அவர் வந்து முட்டு கொடுக்குறாரு. அவர் சாட்டையை சுழற்றல, சாட்டையை திரிக்கிறாரு. ஒரு விஷயத்தை திரிச்சு மாத்தி மடமாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் சாட்டை துரைமுருகனை மட்டும் சொல்லல, அவர் மாதிரியான அரசியல் பேசக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கிற இந்த நேரத்துல ஜாலியோ சிம்கானா அந்த பாட்டை வந்து ஒரு ஸ்கூல் பேசிக்கிறதுக்கு பதிலாக, தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல பாடிட்டதா ஒரு வீடியோ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வீடியோவை எடுத்து இப்போ தமிழக வெற்றிகளாம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மேபி அண்ணன் சீமான் ஆட்சியில இருந்தா இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்கலாம். இது தமிழக முதல்வர், சிஎம், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பொறுப்புல நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஆக்சுவலா அது நடக்கவே இல்லை. அதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி விஜயோட ரசிகராக இருக்கக்கூடியவங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணலாம், இல்லை ஸ்கூலில் தலைமை பொறுப்பில் ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? அவங்க இந்த மாதிரி ஒரு முறைகேடான செயலை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும். ஸ்கூலில் போயிட்டு நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ கொண்டு போயிட்டு ஏன் முதல்வருடைய ஃபோட்டோ இல்லை ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதை கண்டித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில இருந்து விஜய் அவர்கள் நீக்கி ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாரு. அதுக்கு ஆதரவு தெரிவித்து, வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற முறைகேடுகளை கண்டிப்பா நம்ம தீவிரமா எதிர்க்கணும். இது மாதிரியான தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக இந்த ஒரு பாட்டை வந்து பாடியிருந்தா அது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல, பெரிய ஒரு அபத்தமான ஒண்ணு, ஒரு அறிவு கட்ட செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து முதல்வருடைய பொறுப்புல, முதல்வருடைய கண்காணிப்புல, இல்ல அவருடைய பொறுப்புல நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒன்றுதான். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப முதல்வருடைய நாலேஜ் இல்லாம தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன்றது நீங்க இந்த வீடியோ முழுசா பார்த்தா தெரியும். விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய தீவிர ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளைகள்கிட்ட 18 வயசு கூட ஆகாத சிறுவர்களிடம் இது மாதிரியான ஒரு தற்கூரித்தனமான செயலை வந்து திணிக்கலாம், பேசலாம், பண்ணலாம், வீடியோ எடுத்து ரீல்ஸா போடலாம், சரிங்களா? ஜென்சி அப்படிங்கிறவங்க வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வெல் நாலேஜோட சரியான ஒரு போக்கை பின்பற்றக்கூடியவர்களாக தான் நான் பார்க்குறேன். நான் நிறைய பேரை பார்க்குறேன். சோசியல் ஆக்டிவிட்டியில ஜென்சிஸ் வந்து நிறைய பேர் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க தான் வந்து ஸ்கூலு காலேஜ்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து நல்லா தான் இருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ் ஜென்சிக்கு உள்ளே போகாமல் இருக்காங்க. சென்சியா இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு முன்னேற்பாடு தான் எடுக்கிறாங்க, நல்ல அறிவுக்கூர்மையோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி என்னுடைய பார்வை. மனிதர்களுடைய அறிவு நாளுக்கு நாள் மேம்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான என்னுடைய கருத்து. இப்போ நம்ம அந்த ஜாலியோ சிம்கானா அந்த பாட்டுக்குள்ள போவோம், சரிங்களா? இந்த பாடலை பள்ளிக்கூடத்தில் பாடிய மாணவர்கள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு முறைகேடு நடக்கல. 2022 டிஎம்கே ஆட்சி பீரியட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். இது வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு மாற்றாகலாம் பாடப்படல. சும்மா ஸ்கூல்ல அந்த டீச்சர் வந்து பசங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜெட்டிக்கா பாட வச்சிருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட மதிய டயத்துல சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருதாடா, ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோமாடா, ஏதாவது பாட்டு பாடுறாடா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்து இந்த பாட்டை வந்து 2022 டிஎம்கே ஆட்சியில நடந்திருக்கு. நான் இதற்காக தான் சொன்னேன், முதல்வருடைய கண்காணிப்புல இல்ல முதல்வருடைய ஆலோசனைப்படி அவருடைய நாலேஜோடு இந்த இதுக்கு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், சரிங்களா? அந்த பாட்டு இசையமைப்பு குழுவில் இருந்த ஒருத்தர் கார்த்திக் அப்படிங்கிறவரு இந்த பாட்டு சம்பந்தமான நிறைய ரீல்ஸை மக்கள் பாடுனதை, அவர் ஒர்க் பண்ணதை, அந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண வீடியோஸ் நிறைய இதை வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதாவது இந்த பாட்டு வெளியே வந்ததுல இருந்து ஷேர் பண்ணியிருக்காரு 2022, சரிங்களா? நிறைய வீடியோஸ், அதுல இந்த ஒரு வீடியோவும் ஒண்ணு. இது வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைய பாட்டுனதை எடுத்து
நான் ஒர்க் பண்ண ஒரு பாட்டில் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. நம்ம வந்து இமேஜோ இப்போலாம் ஏஐ வந்ததுக்கப்புறம் வீடியோவே கிரியேட் பண்ணி ஃபேக்கா நம்மளுடைய முகத்தை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நம்மள மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம், போட்டோ அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் இன்ஸ்டாகிராம்ல 2022 போய் அப்லோட் பண்ணிட்டு வர முடியாதுல்ல. ஆனா அவர் வந்து கார்த்திக் அப்படிங்கிறவரு, நான் நல்லா வெரிஃபை பண்ணி தான் சொல்றேன். சாட்டை துரைமுருகன் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ வெரிஃபை பண்ணாம சொல்லல. கார்த்திக், நான் வேணும்னா அந்த அவர் ஷேர் பண்ணியிருக்கிற போஸ்டுடைய லிங்க் தரேன் கமெண்ட்ல, வேணும்னா பாருங்க. சரிங்களா? போயிட்டு அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பழைய வீடியோவை எடுத்து கொண்டு வந்து இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் சிஎம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கண்டனை எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக ஒரு தற்கொலைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இது இப்ப நடந்திருக்கு, தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக பாடிருக்காங்க அப்படின்னா நம்ம கடுமையான விமர்சனம் வைக்கத்தான் வேணும். ஆனா அது வந்து ஒரு சில இன்ஃபுளுயன்ஸ் இருந்தனால அது உண்மையினுடைய தன்மை தெரியாமல, இல்ல உண்மையினுடைய தன்மை தெரிஞ்சாலும் திரிச்சு மாத்தி அவங்க வந்து ஒரு அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அவதூறுக்கு எதிராகத்தான் நான் அந்த வீடியோவை பதிவு பண்றேன். சரிங்களா? அதே மாதிரி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு திரிசா அவர்கள் பிறந்த நாள் கேக்கு வெட்டியது மாதிரி ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். தேங்க்யூ.